கிட்டத்தட்ட இன்னையோட பார்த்தீங்கன்னா 32 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் எங்கள் அப்பாவுக்குன்னு எதுவுமே செஞ்சதில்ல. அதை நினச்சி நான் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன். காரணம் அவங்க சொல்கிற எந்த விஷயத்தையுமே நான் கேட்குறதே இல்லை. அவங்க எதை வேண்டான்னு சொல்கிறாங்களோ அதை தான் பர்ஃபெக்டாக செய்வேன். விளைவு சொந்தம் பந்தம் நட்பு எல்லாருமே என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. எதையுமே பொருட்படுத்தாமல் கடன்காரங்களாம் என்னை அவமானப்படுத்தினப்ப எங்கள் அப்பா தான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அன்னைக்கு தான் ஃபீல் பண்ணேன் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்றது. அப்போ முடிவு பண்ணேங்க. இதுக்கப்புறம் அப்பாவை பெருமைப்படுத்தலைனாலும் பரவாயில்ல, அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி எந்த செயல்லையும் ஈடுபடக்கூடாதுன்னு முடிவு பண்ணேங்க. தேவையில்லாமல் இதெல்லாம் ஏன்டா சொல்கிறேன் நீங்கள் நினைக்கலாம். ஸோ விஷயத்துக்கு வரேன். எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாளுங்க. அவங்களுக்கு மொபைல் ப்ரெசென்ட் பண்ணலான்னு சொல்லி ஆசைப்பட்டு நானும் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். அப்பாவும் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு இதுக்கப்புறமாவது எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். ஒரு விஷயங்க, நீங்கள் கார் வாங்க, பைக் வாங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கள். அதை எதையுமே உங்கள் முயற்சியில் உங்கள் ஓன் பணத்தில் செய்யுங்க. ஃபைனலாக ஒரு விஷயம், எப்பயுமே நீங்கள் கூப்பிட்ற தூரத்தில் தான்ப்பா நான் இருப்பேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அப்பா. நீங்கள் தான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். லவ் யூ ஸோ மச்ப்பா.